மார்க் 11:22 முதல். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவிசுவாசத்தின் அறிகுறிகளை பார்த்தோம். அவிசுவாசம்னா என்ன, ஏன்னு சொன்னால் அதெல்லாம் அகற்றணும். ஏன்னா விசுவாசம் வேலை செய்யணும்னா அவிசுவாசம் நீங்க வேண்டும். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொன்னால், இன்னொரு அறிகுறி என்னன்னு சொன்னால், அந்த சந்தேகம் அல்லது அவிசுவாசத்துக்கு கவலை. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். கவலை இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதனால் இதை கொஞ்சம் கவர் பண்ணி தான் ஆகணும். இருதயம் வந்து விசுவாசிக்கிற இருதயமா அல்லது சந்தேகிக்கிற இருதயமா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இருதயத்தில் கவலை இருக்குதான்னு பார்க்கணும். கவலை இருந்ததுன்னா அது சந்தேகிக்கிற இருதயம், விசுவாசிக்கிற இருதயம் கிடையாது. அந்த இடத்துல விசுவாசம் வேலை செய்ய முடியாது. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்றார். இது வந்து இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற ஆளுக்கு தான் பொருந்தும். இது இயேசு சொன்னது. இருதயத்தில் சந்தேகம் இருந்தால் இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. ஆகவே தான் இது ரொம்ப முக்கியம். இருதயம் சந்தேக இருதயமாக அல்ல, விசுவாசத்தின் இருதயமாக இருக்க வேண்டும். அவிசுவாச இருதயத்துக்கு உருவாடைய முக்கியமான அடையாளம் என்ன? அது கவலை. கவலை நிறைந்த இருதயமாய் இருக்கும். அப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இந்த சந்தேகத்தை குறித்து போன வாரத்தில் காண்பித்தேன். சந்தேகப்படுகிற மனுஷனை எப்படி அங்கே வர்ணிக்கிறது, எப்படி யாக்கோபு வர்ணிக்கிறார்? காற்றில் அடிபடுகிற அலை போல் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுற மனுஷன் காற்றில் அடைபடுகிற அலையை போல் இருக்கிறான். அலை என்ன பண்ணுது? அப்படியே மேலே கிளம்புது, அப்புறம் திரும்ப கீழே வருது. ஒரே அடி நிற்காது, ஒரே கீழையும் இருக்காது, ஒரே மேலேயும் இருக்காது. கொஞ்சம் மேலே போகும், அப்புறம் திரும்ப கீழே வரும். ஓன்னு கிளம்பும் பெருசாக, அப்புறம் புதுசுன்னு கீழே வந்துடும். திருப்பி கிளம்பும், திருப்பி கீழே. காற்று எப்படி அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும். அதுதான் அலை. ஒரு மனுஷனுடைய இருதயம் அப்படி இருந்தால் என்ன ஆகுது பாருங்கள். ஓ எனக்கு நடந்துடும், நான் வெற்றி பெற்றுவேன் ஒரு நேரம் நம்புகிறான். அடுத்த நேரமே எனக்கு ஒன்றுமே நடக்காது, நான் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே உருப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிற பேச்சு. ஒரு நேரம் எனக்கு எல்லாம் நடக்கும், நான் பாத்திரனாக்கும், கண்டிப்பாக இதில் வெற்றியை பெற்று தீர்வனாக்கும், கடவுளுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், கடவுளை நான் நம்புகிறேன், எனக்கு நடக்கும்ன்றான். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்க உடனே டப்புன்னு எல்லாம் அமைங்கி போயிடுது. என்ன பிரதர், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதுதான் சந்தேகம். அந்த டவுட் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. 5 எழுத்துக்கள் இருக்குது அதில். DOUBT இல்லையா? அந்த டீயை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 4 லெட்டர்ஸ் இருக்குது. DOUB இல்லையா? அந்த DOUBயோட LE சேர்த்திங்கன்னா டபுள்னு ஆகிடுது. டவுட்டுக்கும் டபுளுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. இங்கிலீஷ் வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதனுடைய அர்த்தம். டவுட்டும் டபுளும் சேம். டபுள்னா 2, டவுட்டுனாலும் 2 தான். டவுட்டுனா எப்படி 2? எப்படி 2னா 2 மனமாக இருக்கிறது. 2 விதமான எண்ணங்களுக்கு இடையே அலசடிப்படுவது. ஒரு நேரம் ஆகும்னு நினைக்கிறது, ஒரு நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறது. ஒரு நேரம் வெற்றின்னு நினைக்கிறது, இன்னொரு நேரம் தோல்வின்னு நினைக்கிறது. ஒரு நேரம் நடக்குன்னு நினைக்கிறது, இன்னொரு நேரம் போச்சுன்னு நினைக்கிறது. இதுதான் 2 எண்ணங்களுக்கு இடையே அலசடிப்படுவது தான் இந்த சந்தேகக்காரனுடைய அறிகுறி. அப்போ பாருங்கள், வேத வசனங்கள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது திட்டவட்டமாக சில சத்தியங்களை நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் இந்த சந்தேகப்படுற மனுஷன் என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய தேவையெல்லாம் சந்திப்பார்னு வேதம் சொல்லுது. ஆனால் பிரதர், எனக்கு ஒரு பெரிய கஷ்டம். கர்த்தர் சொல்லியிருக்காரு சரி, ஆனா அப்படின்னு ஆரம்பிப்பான். பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரும்பா, ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கார் பிரதர், ஆனால் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது பிரதர். கர்த்தர் சொல்லியிருக்கார் பிரதர், ஆனால் விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போச்சு பிரதர். விலைவாசி ஏறாமல் இருந்தால் அவன் தேவையை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. தேவன் என்ன சொல்லியிருக்கார்? என் தேவன், பவுல் சொல்கிறார், என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய கெப்பாசிட்டியின்படி, அவருடைய வல்லமையின்படி, அவருடைய ஆற்றலின்படி நிறைவாக்குவேன்னு சொன்னார். ஒழிய நம்முடைய இன்ஃப்ளேஷன் படியோ, நம்முடைய விலைவாசி படியோ, நம்ம நாட்டு நடப்பை பற்றியோ, அல்லது எக்கானமி எப்படி இருக்குதுன்னு பற்றியோ அப்படிலாம் ஒன்றுமே சொல்லவே இல்லை. வனாந்திரத்தில் என்ன எக்கானமி இருந்தது? ஆனால் கரியை கொண்டாந்து குவிச்சார். விலைவாசி ஏறுறதெல்லாம் கர்த்தருக்கு பொருத்தமே கிடையாது. அவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. விலைவாசி ஏறிட்டு போட்டோம். கர்த்தர் வந்து கரியை கொண்டு வந்து லாரி லாரியாக குவிச்சா கூட அவ்வளோ கறி வராது. அவ்வளோ கரியை கொண்டு வந்து குவிச்சார் வனாந்திரத்தில். தண்ணி வந்து நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தாலும் இவ்வளோ கொண்டு வர முடியாது. கற்பாறை தட்டினா தண்ணி வருது. கர்த்தர் செய்வார்.
அப்போ அதெல்லாம் கர்த்தருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் விலைவாசி ஏறி போச்சு பிரதர், இது இப்படி ஆச்சுங்க, அது வேலை போச்சுங்க, இது எனக்கு போச்சுங்க, நான் போட்ட பணம் வந்து அன்றைக்கி போட்ட பணம் இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் போச்சுங்க, விலைவாசிலாம் எங்கேயோ போயிடுச்சுங்க, இது ஒன்றுமில்லாமல் போய் இதெல்லாம் கர்த்தருக்கு போகிற. கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், என்னுடைய ஆற்றலின்படி சந்திப்பேங்கிறார். சொல்லிவிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சாங்க. வாஸ்து பார்த்துருக்கீங்களா? சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நீட்டுறோம். பட் சொல்லியிருக்கு பிரதர், ஆனால் சொல்லியிருக்குங்க, இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதுதான் சந்தேகம். இந்த இருந்தாலும் ஆனால் பட்டெல்லாம் கிடையாதுங்க. அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாரு கதையை. ஃபுல் ஸ்டாப் வச்சு என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டா நம்மளும் முடிச்சுக்கணும். சந்திப்பார் சந்திப்பார், அவ்வளோதான், முடிஞ்சது, ஃபுல் ஸ்டாப். அப்போ நம்ம பார்க்கும்போது அது ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி பார்க்கணும். அவ்வளோதான், கர்த்தர் சொல்லிட்டார், அது நிச்சயமாக செய்வார் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ இந்த ஒரி, கவலை என்பது சந்தேகத்துக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். திருப்புவோம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், அங்கே ஆரம்பிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுவோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ நான் கேட்குறேன், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லியிருக்கேன், கடவுளுடைய வார்த்தை சொல்லியிருக்கு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னு. அப்படியானால் எதை பற்றியாவது கவலைப்படுறதுல நியாயம் இருக்குதா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லியிருக்கிறபடினாலே எதை பற்றியாவது கவலைப்படுவது நியாயமா? அது சரியா? எப்படி சரியாகும்? ஏன்னா ஜனங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் சரி பிரதர், கவலைப்படாதீங்கன்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் கவலைப்பட்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா பிரச்சனைகள்லாம் அப்படி இருக்குது. சில பிரச்சனைகளில், சில சூழ்நிலைகளில், சில சந்தர்ப்பங்களில் கவலை அப்படியே வருது பிரதர். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வேளை நல்லா இருக்கலாம் அது, ஆனால் கவலைங்கிறது எந்த மனுஷனும் தவிர்க்க முடியாத ஒன்று என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, இல்லை, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பாருங்க, உங்கள் அனுபவம் ஒன்று சொல்லுது, பக்கத்தில் இருக்க ஆள் இன்னொன்று சொல்கிறாரு. உங்கள் அனுபவம் சொல்லுது, நல்லா இப்போ கவலைப்பட வேண்டிய நேரம், நீ ஏன் கவலைப்படாமல் இருக்கன்னுது. எல்லாம் கவலைப்படுவான், நீ மட்டும் கவலை இல்லாமல் இருக்கிற, உனக்கு நல்லா இருக்குதா இது அப்படின்னு. ஒரு ஆள் சொன்னார், பாருங்க அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, கவலையே இல்லை அவருக்கு. கவலைப்படாதனால அதனால் சரியே கிடையாது. ஆமாம், ஆஸ்பத்திரியில் இருக்க அம்மாவை கவலைப்பட்டே சுகமாக்கிட முடியுமா? கவலைப்பட்ட சுகமாக்கிட முடியும்னா சுகமாக்கிடலாம், சுகமாக்கிட முடியும்னா கவலைப்படலாம். உலகம் வந்து கவலையை ப்ரொமோட் பண்ணுது பாருங்க. ஏன்னா அது கவலை உலகம், இது பாவ உலகம், இது தேவன்னா என்னன்னு தெரியாத உலகம், வசனத்தை அறியாத உலகம். அப்போ கவலையை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க. கவலைப்படாத ஆளை பார்த்தாங்கன்னா இங்கே புதிராக இருக்குது. அந்த ஆள் வந்து விளங்காத ஒரு புதிராக இருக்கிறாரு. அவரை பார்த்து, என்ன மனுஷன் இது, கவலையே இல்லையா, கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் கூட உங்களை வந்து மிரட்டுவாங்க, கவலையே இல்லையா அப்படின்னு. எங்களை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு வீட்லேயே மனைவியை கேட்கும், இல்லை புருஷன் கேட்பாரு, கவலையே இல்லையா, பிள்ளைங்க கேட்பாங்க, எங்களை பற்றி கவலையே இல்லையா. ஏன்னா கவலை வந்து மனித வாழ்க்கையோட இந்த பாவ உலகத்தில் கடவுளை விட்டு மனுஷன் தூரமான பிறகு இந்த கவலை என்கிறது மனுஷனோடு ஒன்றரை கலந்து விட்டது. கவலை இவனையும் ஒன்றாக்கிட்டாங்க பாருங்க. ஆகவே அனுபவம், மற்றவங்க சொல்கிறது எல்லாம் இருக்குது, ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது ஒன்றை குறித்தும் கவலை. அனுபவம் சொல்லுது கவலைப்பட்டு தான் ஆகணும்னு. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், கவலை இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறான். ஆனால் வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அனுபவத்தை விசுவாசிக்க போகிறீங்களா, இல்லை பக்கத்து வீட்டு ஆளை விசுவாசிக்க போகிறீங்களா, உலக தத்துவங்களை விசுவாசிக்க போகிறீங்களா, அல்லது கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் சொல்லிக்குது அதை விசுவாசிக்க போகிறீங்களா? நான் சொல்லுகிறேன், நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், நான் கடவுள் சொல்கிறத விசுவாசிக்க போகிறேன். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் சொல்கிறதுனால நான் ஒன்றை குறித்து கவலைப்பட போகிறதில்லை. யூ ஹேவ் டு மேக் அ சாய்ஸ், யூ ஹேவ் டு மேக் அ டிசிஷன். ஒரு டிசிஷன், ஒரு சாய்ஸ் எடுக்கணும். நீங்கள் எதை நான் நம்ப போகிறேன், எதை பின்பற்ற போகிறேன் என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். கவலைப்படுறதுக்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. இந்த உலகத்தில் எதை குறித்தும் கவலைப்படுவது நியாயமே கிடையாது. கவலைப்படுவது ஏதாவது ஒரு சூழ்நிலை கவலைப்படலாம் இருந்தால் சொல்லியிருப்பார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், ஆனால் பிராக்கெட்டில் போட்டிருப்பார், வேலை போனால் மட்டும் லேசாக கவலைப்படலாம் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் போடல.
அதுவும் இல்லாமல் இந்த கவலைப்படாதுங்கிறது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் வேர்ட்ஸ் இல்லை, ஏதோ எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வசனம் மட்டும் அப்படி சொல்லுது, அதை பிடிச்சிட்டு இவர் தொங்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு பல வசனங்களுக்கு போக போகிறோம். வேத வசனம் தொடர்ந்து அதை போதிக்கிறது. கவலை ஒரு தீமையான ஒரு காரியம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் உங்களை தடுத்து விடுகிறது கவலை என்கிற வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கவலை இல்லாமல் நாளுக்கு நாள் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்று சொல்கிறேன், கவலை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் ஜபமெல்லாம் வேலை செய்யும். ஏன்னு சொன்னால் சொல்லியிருக்கிறாரு, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போல் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே சொல்கிறார், ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது, ஜபத்தை பற்றி பேசுகிறாரு. சந்தேகத்தையும் வச்சுட்டு ஜபமும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கவலை சந்தேகத்தினுடைய பெரிய அறிகுறியாக இருக்கிறது. சில சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொல்லுது பாருங்க, ஒரே கவலைங்க, முழுக்க ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதோட நல்லா தூங்கிட்டு கவலைப்படாமல் காலையில் எழுந்திரிச்சு கவலை இல்லாத ஒரு ஜபம் 10 நிமிஷம் பண்ணியிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கலாம். ஹலோ, ஒரே கவலையில் ராத்திரியெல்லாம் ஜபம் பண்ணிட்டுருந்தேன், ஒரே கவலைங்க, அதனால் உபவாசம் கூட்டம் போயிருந்தேன். நீங்கள் உபவாசம் கிடந்ததுனால வெறும் பட்டினி தான் போட்டிங்களே ஒழிய வயிற, அதனால் ஒன்றும் இந்த பிரயோஜனம் உண்டான மாதிரி தெரியல. ஏன்னா கவலை இருக்கிற வரைக்கும் உபவாசம் இதெல்லாம் மாற்றிடாது. ஏன்னா அந்த கவலை விசுவாசம் கிரியை செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தி விடுகிறது. அப்போ பாருங்கள், சந்தேகம் இல்லாமல் வாழ்ந்தால் அல்லது கவலை இல்லாமல் வாழ்ந்தால் என்ன அச்சீவ் பண்ணலான்னு பாருங்கள். உங்களால் நிறைவேற்ற முடியாது என்று ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபடுகிற அலைக்கோப்பாக இருக்கிறான், அப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வான் என்று நினைக்காமல் இருப்பானாக இருக்குது. நினைக்க வேணான்றார், ஒன்றும் கிடைக்காதுன்றார். அதே இந்த கவலை அகற்றினவன், சந்தேகப்படாதவன், அவன் எப்படி இருப்பான்? தேவனிடத்திலிருந்து எதெல்லாம் நினைக்கிறானோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னவெல்லாம் நினைக்கிறானோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆப்போசிட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அதுக்கு நேர்மாறாக இருக்கிறது உண்மைதான். சந்தேகப்படுறவன் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்வான் என்று நினைக்கக்கூடாதுன்றாரு. அப்போ சந்தேகப்படாதவன் எதை சொன்னாலும் அது அப்படி ஆகும் என்று அவன் நம்பலாம். அதுதான் அது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு 6:22 வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? விளங்காத புதிராக இருக்கு நிறைய பேர். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றாரு. என்ன கண்ணானது சரீரத்தின் விளக்குன்னு சொல்லும்போது கண்ணில் பார்த்து தானே போகிறோம். கண் எதை பார்க்குது? அது ரொம்ப முக்கியன்றாரு. அதுதான் எல்லாவற்றுக்கும் வெளிச்சமாக இருக்கிறது. கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எதன் மீது உங்கள் கண்கள் இருக்கிறது, உங்கள் மனம் எதன் மேல் இருக்கிறதுன்றார். அது சரியாக இருந்தால் வாழ்க்கையெல்லாம் சரியாக இருக்குன்றாரு. கண் சரியாக இருந்தால், தெளிவாக இருந்தால் எப்படி சரீரத்துக்கெல்லாம் அது விளக்காக விளங்குகிறதோ, வெளிச்சமாக விளங்குகிறதோ, அதுபோல் உங்களுடைய கண்ணோட்டம் சரியாக இருந்தால், எதை பார்க்குறீங்கன்றது சரியாக இருந்தால் வாழ்க்கையே சரியாக இருக்குன்றது தான் சொல்ல வர்றாருங்க. ஏன்னா அதை காண்பிக்கிறேன், நம்மளெல்லாம் அதை காண்பிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் இதை கவனிங்க, நம்ம என்னத்தை பார்க்குறோம், என்னத்தை கவனிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இங்கே இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். சொல்லுகிறது, the eye is the light of the body அப்படின்னு சொல்லிட்டு, if your eye be single, உன் கண் தெளிவாக இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? if the eye be single, எல்லாம் சொல்லுங்க சிங்கிள். இப்போ தான் டபுளை பற்றி சொன்னேன். டபுள் என்னது? டவுட்டு இல்லையா? அப்போ சிங்கிள்னா என்ன? ஃபெய்த்து. அதாங்க வித்தியாசம். இந்த டபுளாக இருக்கிறது சிங்கிள் ஆயிடுச்சுன்னா ஃபெய்த்து. டபுளாக இருக்கிறது இந்த எண்ணத்துக்கும் அந்த எண்ணத்துக்கும் இடையிலே அலசரிப்படுவது, வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே அலசரிப்படுவது, நடக்கும் நடக்காதுன்னு இப்படியே ஒரு நேரம் நடக்கும் இன்னொரு நேரம் நடக்காதுன்னு அலசரிப்படுவது. சிங்கிள் ஆயிடுச்சுன்னா கண்கள் ஒன்றாகி விட்டதுன்னா ஒன்றையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். டபுளை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு நேரம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்குறீங்க, இன்னொரு நேரம் பிரச்சனையை பார்க்குறீங்க. பேதுரு இயேசுவை பார்க்குறான், கடலில் நடந்து வர்றதை ஏஞ்சி நடக்கிறான், அடுத்த நிமிஷமே காற்றையும் அலையும் பார்க்குறான், பயந்து முழுகிறான் இல்லையா? இதான் டபுள். அப்போ கண் தெளிவாக இருந்தால், கண் இஃப் யுவர் ஐ பி சிங்கிள், எல்லாம் சொல்லுங்க சிங்கிள். சிங்கிள்னா ஒன்றையே பார்க்கிற கண், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தையே நோக்கி இருக்கிற கண்,
கர்த்தருடைய தேவையெல்லாம் சந்திப்பார்ங்கிற அந்த மாறாத நம்பிக்கை. என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை பார்க்க போறதில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான்றது பிரச்சனை இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒன்றையே பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு கண், இந்த பார்வை, இந்த கண்ணோட்டம் இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும்ன்றார். 22 வாசனம் இல்லையா? இப்போ 25 கவனிங்க, ஒரு 2 வசனம் தள்ளி கவனிங்க எப்படி தொடர்ச்சி வருதுன்னு. ஆகையால் அதோட கனெக்டட்னு அர்த்தம். ஏன்னா 22, 23, 24 எல்லாம் அதை பற்றி தான் சொல்லிட்டு வருது, கண்ணை பற்றி தான் சொல்லிட்டு வருது. டபுளை பற்றியும் சிங்கிளை பற்றியும் தாங்க. 22, 23 கண்ணை பற்றி சொல்லியிருக்குது. 24 வந்து 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்குது. இல்லை டபுள் சிங்கிள் இதை பற்றி தான் டிஸ்கஷனு. 25 பார்த்தீங்கன்னா ஆகையால் அப்படின்னா என்ன அர்த்தம், இதனுடைய கண்டினியூவேஷன் இது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும், உடையை பார்க்கலாம் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. எப்படி கனெக்டடாக இருக்கு பாருங்க. உங்கள் கண் சிங்கிளா இல்லைனா, ஒன்றையே பார்த்து கொண்டு இருக்கிற கண்களா இல்லை என்று சொன்னால் என்ன ஆகிறது, அலசடிப்படுகிற ஒரு நிலைமை வந்துடுது வாழ்க்கையில். எப்படி அலசடிப்படுறீங்க, ரெண்டுத்துக்கு நடுவில் தவிக்கிறீங்க. நடக்கும் நடக்காது, சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காது, தண்ணி கிடைக்கும் கிடைக்காது, உடுப்பு கிடைக்கும் கிடைக்காது, கிடைக்குமா கிடைக்காதோ என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு அலசடிப்படுகிற ஒரு நிலைக்கு நம்ம வந்து விடுகிறோம். அதான் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் முதல்ல கண்ணை பற்றி பேசிட்டு, அது எப்படி சிங்கிளாக இருக்கணும்னு பேசிட்டு, ஒரே காரியத்தை பார்வையில் வைக்கிறதா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம்ன்றது குறித்து கவலைப்படாதிருங்கள். இதுக்கு என்ன கனெக்ஷன், என்ன கனெக்ஷன் சொன்னால், ஒன்றையே பார்க்கிற கண்களாக இருந்ததுன்னா கவலை அங்கே இருக்காது. கவலை அங்கே இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்குது.